இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா வட்டிக்கடை சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சுண்டல் நனைய வச்சு ஒரு 4 மணி நேரம் நனைய வச்சு இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதை வேக வைக்கணும். சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அதில் போடுறோம். தக்காளி போட்டு 2 பச்சை மிளகா போடுறோம். இஞ்சி வெள்ளைப்பூடுலாம் போடுறோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். 2 கடுகு உளுந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை ஊற்றுறோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு, இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டாணி அவிச்ச தண்ணியை ஊற்றுறோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா போடலாம். இது கொஞ்சம் வற்றி வரட்டும். இப்போ நம்ம பட்டாணி அவிச்சு வச்சுருக்கிறதையும் தூக்கி ஊற்றிடுறோம். இப்போ இந்த பட்டாணி வந்து நல்லா கெட்டியாக வரணும். கொஞ்சம் வற்றி இந்த மசால் வாடை எல்லாம் போய் வரணும். இந்த மாதிரி வண்டிக்கடை சுண்டலுங்கிறது இப்படி தான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் குளவலான்னு இருக்குது. நாரார கொஞ்சம் கெட்டியாகிடும். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் அள்ளி வச்சு கேரட்டு வெங்காயம் எல்லாம் போடுவோம். இதை நம்ம வந்து இதை செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இதை போடுறோம். இப்போ நம்ம வந்து கேரட்டு போடுறோம். கேரட்டு போட்டுட்டு வெங்காயம் போடுறோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் மல்லிச்செடி போடுறோம். இதெல்லாம் போட்டு நம்ம கிண்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.